ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல கமகமன் வாசனையோட எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த குழம்பு பொடி செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 13 பொருள் தான் நமக்கு தேவை. இது என்னென்ன அளவு, இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போது முதல்ல நான் இன்றைக்கி கம்மியான அளவில் செய்ய போகிறேன். உங்களுக்கு அதிக அளவு வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட அளவுகள் எல்லாமே 1 கிலோ எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத அளவுகளையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் வச்சு சொல்ல போகிறேன். 100 கிராம் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா நல்ல மிளகாயாக கொஞ்சம் குவாலிட்டியான மிளகாயாக பார்த்து கடையில் வாங்கிட்டு வந்துக்கோங்க. இது சில பேர் இந்த காம்பை ஒடிச்சிட்டும் பயன்படுத்துவாங்க, அப்படியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காம்போடவே யூஸ் பண்ணுறேன். இப்போது இதோட 100 கிராம் மிளகாய்க்கு 150 கிராம் வர கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். வர கொத்தமல்லி இது நாட்டு மல்லி எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் நாட்டு மல்லி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். அதுதான் நாட்டு மல்லி. ஸோ உங்களுக்கு அப்போ 100 கிராம் வரமிளகாய்க்கு 150 கிராம் வர கொத்தமல்லி எடுத்தாச்சு. அதோடவே அடுத்ததாக ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நல்லா சுத்தம் பண்ணி நிழல்லையே உலர்த்தி எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக சன்னா டால்னு சொல்கிற கடலைப்பருப்பு 15 கிராம், துவரம்பருப்பு 15 கிராம். அடுத்ததாக சோம்பு ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாம். சீரகம் அதே போல் 10 கிராம், சீரகமும் 10 கிராம் தான். அடுத்ததாக கடுகும் அதே போல் 10 கிராம். மிளகும் 10 கிராம் தான். வெந்தயம் 5 கிராம் எடுத்தால் போதும், ரொம்ப சேர்த்தா கசப்பாயிடும். அடுத்ததாக கொஞ்சம் கல்லுப்பு இதில் வறுத்து அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கனாலும் நல்லா பூச்சி பிடிக்காமல் இருக்கும். கூடவே ஒரு 8 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு 5 கிராம் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது ரெண்டையுமே நான் பொடியாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் கட்டியாக போடுற மாதிரி டர்மரிக் கட்டியாக அந்த விரலி மஞ்சள் கிடைக்கும் இல்லைங்களா, அது நீங்கள் முழுசாக போட்டு அரைக்கிற மாதிரி இருந்தாலும் அரைச்சிக்கலாம். இதை கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் அளவு இதுதான். இப்போ இதை ஒன்றா நம்ம வறுத்துக்கலாம். வறுத்தும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சு கூட சில பேர் அரைப்பாங்க, அப்படியும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வறுத்து தான் செய்ய போகிறேன். இப்போ வறுத்துடலாம். இப்போ கடாய் சூடானதும் மல்லியை சேர்த்துட்றேன். இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ மல்லி நல்லா வறுபட்டு வாசம் வந்துருச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே கடாயில் 15 கிராம் கடலைப்பருப்பையும் 15 கிராம் துவரம்பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவும் லைட்டாக கோல்டன் ஆகி வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு வாசம் வந்துருச்சு. இப்போ இதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதோட சீரகத்தையும் சோம்பையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சோம்பு ஸ்மெல் பிடிக்காதுன்னா ஆட் பண்ணாமல் கூட விடலாம். பட் புளிக்குழம்புக்கு அதுக்கெல்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. சேர்த்து செஞ்சு பாருங்களேன், நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் நல்லா வறுபடட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது சரியாக வரும். அதோடவே சேர்த்துட்றேன். அடுத்ததாக மிளகு, பாருங்க மிளகு நல்லா டப்பு டப்புன்னு வெடிக்குது. ஸோ இதையும் எடுத்துட்டு அதோடவே சேர்த்துட்றேன். இப்போ இதில் வெந்தயம், கூடவே கடுகு போட்டு வறுத்துடலாம்.
கடுகு நல்லா பொரியுது, வெந்தயமும் அப்படியே லைட்டாக செவந்துருச்சு. இப்போ அதோடவே சேர்த்துடலாம். அப்புறமா கருவேப்பிலை போட்டு இதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா இதை வறுத்துக்கணும். நல்லலையே உலர்த்தின கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலையும் நல்லா சருகு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது சரியாக இருக்கும், அதோடவே சேர்த்துடலாம். இப்போது அடுத்ததான் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். உப்பை சேர்த்துட்டு இதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையும் போகிற அளவுக்கு லேசாக வறுத்து அதோடவே நம்ம சேர்த்துட போகிறோம். நம்ம பெருங்காயத்தூளையும் மஞ்சத்தூளையும் வந்து மிளகாப்பொடி அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு சுற்று விட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா கடைசியாக அதையும் கூட போட்டு அரைச்சிக்கிட்டா சரி, அது வறுக்க தேவையில்லை. கடைசியாக நம்ம மிளகாயை மட்டும் வறுத்தா போதும். இப்போ இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிளகா வந்து கொஞ்சம் காரில் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து கரெக்டாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விளக்கெண்ணெய் சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இது. ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிளகாயை உள்ளே போட்டுடலாம். 100 கிராம் மிளகா உள்ளே போட்டுட்டு எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. இப்போ மிளகா வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நான் மிக்சியில் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த வறுத்த பொருள் எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. அதோட இப்போ இந்த மஞ்சத்தூளையும் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ரெண்டையும் உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிக்க போகிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட குழம்பு பொடி ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விடணும். நல்லா சூடாக இருக்குது அரைச்சதுனால. வேணால் நீங்கள் சளிச்சு பயன்படுத்திக்கலாம். இது லேசாக லைட்டாக தரதரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், சளிச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக நம்மளோட குழம்பு பொடி இப்போ ரெடி. இந்த குழம்பு பொடி வந்து எல்லா குழம்பு வெரைட்டிக்கும், பர்டிகுலராக காரக்குழம்பு, புளிக்குழம்பு, அப்புறமா பொரியல், வறுவல், இது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணுன்னா மீன் குழம்புக்கு செம்ம காம்பினேஷனில் இருக்கும். இதை வந்து நான்வெஜ் கறிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதில் நம்ம பெருங்காயம், வெந்தயமெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால. ஸோ வெந்தயம் கூட சிலதுக்கு ஆட் பண்ணலாம். பெருங்காயம் வந்து நான்வெஜ்க்கு நம்ம ஆட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா, ஸோ ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ரெசிபிஸ் வந்து என்னோடய ஃபுட் பிளாக்லேயே நான் போட்டுட்ருக்கேன். அதோட வெப்சைட்டோட நேம் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகும். டெஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். டைம் இருந்ததுன்னா போய் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.